Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போத்தீஸ் ஸ்வர்ணம் ஹாலில் வந்து டிஜிகோல்டு ஸ்கீம் போட்டிருந்தோம். அந்த டிஜிகோல்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி டேட்டு பார்த்தீங்கன்னா 28 காமிக்குது. ஆனால் நமக்கு இந்த சண்டே 24ஆம் தேதியே எனக்கு ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். அங்கே என்னென்ன ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றதையும் ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து மீஞ்சூர்லேருந்து போகிறதால ட்ரெயினில் தான் போயிருந்தேன். சென்ட்ரலில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து குரோம்பேட்டுக்கு ட்ரெயின் பிடிச்சி தான் நான் போயிருந்தேன். ட்ராவலிங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 2 hours ஆகிடுச்சு. பார்க்லேருந்து குரோம்பேட் போகிறதுக்கு வந்து அரை மணி நேரம் தான் டைம் எடுக்குது. ஆனால் மீஞ்சூர்லேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குரோம்பேட்டுக்கு வர்றது. நான் இதுக்கு முன்னாடி குரோம்பேட் வந்து ரீச் பண்ணது கிடையாது, பார்த்ததும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் குரோம்பேட்டுக்கு வந்திருக்கேன். இந்த சப்வேல தான் வந்து வாக் பண்ணி போகணும். இந்த சைடு ஏறி அந்த சைடு இறங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரோடுக்கு ரீச் பண்ணிடலாம். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸை ஒன்று குடிச்சிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹல் இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். ஷாப்புக்குள்ளே போகும்போதே எனக்கு ஒரு ஆஃபர் வந்து இன்றைக்கி போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ளாட் 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. பிளாட்டினம் நீங்கள் யாராச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வரையும் இருக்கும், 2025ஆம் தேதி வரையும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஸ்கீம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து முன்னாடியே பேஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் யாராச்சும் 18 கேரட் கோல்டு வாங்க போகிறீங்கன்னா 18 கேரட் கோல்டில் பார்த்தீங்கன்னா 50% ஃப்ளாட் ஆஃப் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அங்கே போட்டிருந்தாங்க. அதையும் ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ எல்லாமே இந்த ஆஃபர் மட்டும்தான் போயிட்டுருக்கு. நான் வந்து எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா 2 மைண்ட் செட்டோட போயிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இயரிங் பார்க்குற ஐடியாவில் போயிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஸ்ரீகுமரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு சிட் ஸ்கீம் போட்டு எடுத்த நகை அப்படின்ற மாதிரி. இந்த நகைக்கு தான் நான் வந்து இயரிங்காக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட போயிருந்தேன். இன்னொரு பிளானும் வச்சுருந்தேன். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு கம்மல் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்டிக்கும் ஒவ்வொரு ஷேடில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோவும் இல்லாமல் ஆன்டிக் டார்க் எல்லோவும் இல்லாமல் ரெட்டிஷாக இல்லாமல் இது ஒரு மாதிரி ஆன்டிக்கு. அதனால் இதிலெல்லாம் வந்து பீசஸ் வந்து கிடைக்கிறது ரேருன்னு அவங்க சொன்னாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தேடணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுக்கான கம்மலும் இதுக்கான கம்மல் தான் தேடுறதுக்காக போயிருந்தேன். ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து கரெக்டாக இல்லை. இந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா 2 கம்மல் தான் இருந்துச்சு. அந்த 2 கம்மல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்மல் இந்த கம்மல் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் போட்டு பார்த்துருந்தேன், அவ்வளோ அழகு. இதுதான் அடுத்த கம்மல். இந்த 2 பீஸ் தவிர இந்த கலரில் வேறு பீசஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் செக்ஷன் தான் போயிருந்தேன். இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி டாலர்ஸ் இந்த மாதிரி வாங்கலாம் ஒரு செயின் அப்படின்றதுக்காக. இந்த செயின்லாம் மோஸ்ட்டாக வந்து ஒரு 4 grams 5 grams அந்த மாதிரி தான் இருக்கும். போய் பார்த்துருந்தேன், ஒரு செயினை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 செயின் இருக்குல்ல, எதுக்காக செயின் திரும்பவும் வாங்கணும், அதுக்கு பேசாமல் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக செயின் செக்ஷனில் அதை வந்து சும்மா செலக்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கு செக்ஷன் போனோம். மோதிரம் எல்லாமே நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என் சைஸ்க்கு இருக்கான்லாம் பார்க்கல. நான் வெறும் டிசைன்ஸ் பார்த்துருந்தேன். டிசைன்ஸே அழகாக இருந்துச்சு. நான் டிசைன்ஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததை மட்டும் பார்த்துட்டு சைலண்ட்டாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஸ்கீமில் நம்ம நகை எடுக்கணும்னா டிஜிகோல்டை வந்து க்ளோஸ் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நான் சேவ் பண்ணதை பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இதை தான் நம்ம சேவ் பண்ணது 26,500 ரூபா, 3.336 கிராம் வந்து நான் சேமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது 27 செப்டம்பர் 2024ஆம் தேதி நான் ஓப்பன் பண்ணேன். அப்போ கிராம் பார்த்தீங்கன்னா 7,100 ரூபா இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப அதிக பெனிஃபிட் வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹலில் சேமிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த் இஷ்யூவால். இப்போ 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,160 rupees நான் லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது. 75 days நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லாவே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த வாட்டி நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணணுமான்னு கேட்குறீங்க. கம்பல்சரி நம்ம தான் பே பண்ணி எடுக்கணும். இதுதான் கிஃப்ட்ஸு, எவ்வளோக்கு வாங்கினா எவ்வளோ கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்றது. கிஃப்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம எவ்வளோ வந்து டிஜிகோல்டில் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,500 ரூபா அப்படின்றத வச்சுக்கோங்க. இதை வந்து டிவைடட் பை 11 போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,409 ரூபா அப்படின்ற மாதிரி சேர்த்துருக்கோம். அப்போனா நம்ம எவ்வளோ கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னா இந்த 1,500க்கு அப்புறம் இருக்கு இல்லையா,
2,000-3,000 இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கிஃப்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1,000 rupees தான் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3,000க்கு மேலே 7,000 வரையும் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு டிவைடட் பை 11 போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும். அப்போ மாதம் இவ்வளோ கட்டின மாதிரி அந்த தொகையில் நீங்கள் என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே தான் அங்கே கிஃப்ட்ஸு. நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கிஃப்ட்டும் என்னென்ன இருக்குது, எந்தெந்த ஸ்கீமுக்கு அமௌண்ட் போட்டா அப்படின்னு. இப்போது பில்லிங் ப்ராசஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிஜிகோல்டுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கேனர் மாதிரி. அதில் வந்து வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஜிகோல்டில் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு, அப்புறம் இந்த காண்டாக்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது உள்ளே போன ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று, இது எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நான் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் பே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காயினே வாங்கிடலாம், நம்ம ஃபஸ்ட்டு யோசித்த மாதிரின்னு காயினே போயிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காயின் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 90 மில்லிகிராம் வந்து கம்மியாக காட்டுச்சு. ஃபஸ்ட்டு காயின் பாருங்கள், நான் இது காட்டுறத பாருங்கள், இந்த மாதிரி தான் கம்மியாக காட்டுச்சு. ஆனால் அதில் டேக்கில் பார்த்தீங்கன்னா 4 கிராம்னு போட்டிருக்கு. அதனால் நீங்கள் எதுக்கும் செக் பண்ணியே வாங்கிக்கோங்க, வெயிட் அங்கேயே செக் பண்ணுங்கள். நான் 4 கிராம்னு டேக்கில் போட்டிருந்தாலும் அது 90 கிராம் தான் மில்லிகிராம் கம்மியாக காட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு காயின் எடுத்துகிட்டு வந்தார், கரெக்டாக 4 கிராம் காட்டுச்சு. அதனால் மோஸ்ட்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொரு தப்பு என்னென்னா, பில்லிங் பண்ணவர் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போடுவார் இல்லையா, அவர் வந்து தப்பாக கால்குலேஷன் போட்டுட்டார். எனக்கு அந்த கால்குலேஷன் தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து திருப்பியும் கால்குலேஷன் வந்து பண்ணி போட்டாங்க. பில்லிங்கும் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வாங்கினப்போ டேட்டு பார்த்தீங்கன்னா 24. இன்றைக்கி இருக்கிற 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,315 rupees. ஒரு 4 கிராம் வாங்குகிறோம்னா நமக்கு எவ்வளோ ஆகும்? 1 கிராம் வந்து 9,315 rupees இன்ட்டு 4 கிராம் 37,260 ரூபாய். இதுக்கு 2% வேஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 745 ரூபாய். இதுக்கு 3% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1,140 ரூபாய். மொத்தமாக ஒரு 4 கிராம் வாங்கணும் அப்படின்னா 39,145 ரூபாய் நமக்கு ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் பார்த்தீங்கன்னா 3.336 கிராம்ஸ் வந்து நம்ம சேமிச்சாச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு தப்பாக தான் கால்குலேஷன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கால்குலேஷன் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம 3.336 கிராம்ஸ் வந்து நான் சேமிச்சிருந்தேன் டிஜிகோல்டில். எக்ஸ்ட்ராவாக வந்து 0.664 கிராம் மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, இதுக்கு 2% வேஸ்டேஜ் 3% ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்ணிவிட்டு இந்த 3.336 கிராமுக்கு தானே எனக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் கால்குலேஷன் பண்ணோம். அதுக்கு பதிலாக இந்த 4 கிராம்ஸ் மொத்தமாக 4 கிராம் இருக்கு இல்லையா, அதுக்கு கால்குலேஷன் பண்ணிட்டாங்க. அது ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பியும் போய் பில்லை மாற்றிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே கால்குலேஷன் பண்ண நிறைய பேருக்கு தெரியாதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் வந்து வேற ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க கால்குலேஷன் சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இருக்கிற வரையும் என்னோட கால்குலேஷனை நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து சேமித்த கிராம் பார்த்தீங்கன்னா 3.336 கிராம். ஏன்னா நானும் வந்து என்னோட பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். வீட்டில் வந்தாங்கன்னா எல்லாருமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுச்சுவேஷன் தெரியும். அதனால் நானும் வந்து பெருசாக வந்து கேட்கல. இன்னொன்று பில்லையும் மறந்துட்டு வந்துட்டோம். அவங்களும் பில்லை வந்து பையில் தான் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதையும் வச்சு கொடுக்கல. இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சிடுது. இந்த 0.66 கிராம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் பார்த்தீங்கன்னா 9,315 rupees. இதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 6,185 rupees. இதுக்கு 2% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 124 ரூபாய். 3% ஜிஎஸ்டி 2% வேஸ்டேஜ் 3% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 189 ரூபாய். இந்த நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்த அமௌண்ட்டு மில்லிகிராம் 664 மில்லிகிராம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6,498 ரூபாய். இது வரையும் கரெக்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.336 கிராம் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் 2% வேஸ்டேஜும் 3% ஜிஎஸ்டியும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2%க்கு வந்து 620 rupees, ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 950 rupees அப்படின்னு வருது. டோட்டல் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8,068 ரூபாய். ஆனால் அவங்களோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுக்கு 640யும் ஜிஎஸ்டிக்கு 795 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மொத்தமாக நான் ஜிபேயில் எவ்வளோ அமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,933 ரூபாய், 7,933 rupees வந்து நான் ஜிபேயில் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் எக்ஸ்ட்ராவாக.
இதுவரையும் அவங்களோட கால்குலேஷன் புரிஞ்சுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கே ஃபஸ்ட்டு வந்து கால்குலேஷன் வந்து நிறைய குழப்புறாங்க. 3-4 பில்லு வந்து போயிட்டாங்க கால்குலேஷனுக்கு. அதுக்கு மேலே எங்களுக்கும் பொறுமை இல்லை. அதனால் வந்து பில்லை வாங்கிட்டு வந்தோம். அதுவும் பில்லை வந்து அவங்க கொடுக்கல. அதையும் நான் வீட்டுக்கு வந்து தான் செக் பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து இன்னைக்கு நாளில் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து எனக்கு இருந்துச்சு. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். நீங்கள் கடைக்கு போயிட்டு டிஜிகோல்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு நகையே எடுக்கிறீங்க, இல்லை ஒரு காயினாக எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கால்குலேஷனை கேளுங்க. கால்குலேஷனை நான் ஃபஸ்ட்டு டைமே கேட்காம இருந்தால் எனக்கு அதிகமாக தான் கால்குலேஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் 2வது வாட்டி கேட்கும்போது வந்து அதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் வந்தது. 3வது வாட்டி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா 7,933 ரூபீஸ் கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக நம்ம கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 8,068 ரூபாய் ஆகுது. ஒரு 135 ரூபாய் லெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கால்குலேஷனை வந்து நீங்கள் ஒரு 2-3 வாட்டி கேட்டாலும் தப்பு கிடையாது. கடையில் வந்து 2-3 வாட்டி கேட்டு கால்குலேஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுது. கால்குலேஷனை நான் திரும்பியும் சொல்கிறேன், 2 வாட்டி ஆச்சு அவங்கக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கணும். ஆனால் கால்குலேஷன்லேயே இவ்வளோ தப்பு நடக்கும்போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து இனிமேல் அந்த கடைக்கு போனால் நம்ம வந்து பில்லை வந்து செக் பண்ணி தான் வாங்கணும். அவங்கக்கிட்ட இருந்து பில்லை கன்ஃபார்மாக வாங்கணும். 2வது விஷயம், அவங்களோட கால்குலேஷன் கரெக்டாக இருக்கா நம்ம வந்து டபுள் செக் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. அடுத்த வாட்டியும் நான் போய் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து பில்லை செக் பண்ணி தான் வாங்குவேன். இன்னொன்று, பில்லு நம்மக்கிட்ட கையில் கொடுத்தாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு தான் கடையை விட்டு வெளியே வரணும் அப்படின்றது இந்த 2 விஷயம் வந்து எனக்கு இந்த வாட்டி தோணுச்சு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சர்வீஸாக நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து காட்டுறது, எல்லாரையும் கூப்பிடுறது, நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்டால் கூட சலிக்காமல் காட்டுறது, இது எல்லா விஷயமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கால்குலேஷனில் தப்பு நடக்குது, பில்லிங்கில் தப்பு நடக்கும் போது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. அந்த கால்குலேஷன் தப்பு, அப்புறம் அந்த பில்லை கரெக்டாக நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணல, அதையும் கொஞ்சம் வந்து எனக்கு மைனஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சுது. இதெல்லாமே வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் எனக்கு நடந்த விஷயங்கள். இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் பேக்கு நல்லா தான் இருந்துச்சு. பேக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு பர்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க கோல்டு காயின் வாங்கினதுக்கு. யாருமே எல்லாருக்குமே தான் தராங்க, என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஸை வந்து தராங்க. எனக்கு வந்து இந்த பர்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட என்னென்ன ஒரு பவுச்சில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இந்த சுருக்கு பை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். மோஸ்ட்டாக ஜாயாலுக்காஸில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி காயின் வாங்கும்போது, நகை வாங்கும்போது இந்த மாதிரி பையில் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களும் கொடுத்துருக்காங்க. காயின் தான் வாங்கியிருக்கேன், 4 கிராம் காயின். இதோட நம்ம காயினில் வந்து என்னென்ன இருக்கணுன்றதை பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். காயினில் இங்கே பாருங்கள், போத்தீஸ் ஸ்வர்ணமஹால்னு போட்டிருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கலசம் போட்டு போத்தீஸ் ஸ்வர்ணமஹால்னு போட்டு 4 கிராம்ஸு 916, அப்புறம் ஹால்மார்க் சிம்பிள்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஹால்மார்க் சிம்பிள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக ஹால்மார்க் சிம்பிள் நம்ம வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா, இப்போல்லாம் ஹால்மார்க் சிம்பிள் இல்லைன்னா கோல்டு காயினுக்கு லெஸ் பண்ணி எடுக்கிறாங்க நிறைய கடையில். ஹால்மார்க் சிம்பிள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும், 6 டிஜிட் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அந்த கடையோட ரிஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து காயினுக்கும் வந்து எந்த ஒரு லெஸ்ஸும் பண்ணாமல் இன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஹால்மார்க் சிம்பிள் இல்லைன்னா கண்டிப்பாக லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்களாம். அதனால் மோஸ்ட்டாக இதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலா மட்டும் சொல்லலை, எந்த கடையில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணி வாங்குறது வந்து நம்மளோட நல்லதுக்காக. 4 கிராமுக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சு, நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பில் டீட்டெயிலோட. இந்த சைட் பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, பில்லு வந்து அவங்க தரவே இல்லை. எனக்கு பில்லு வந்து அவர் எடுத்துகிட்டு போனார், நான் வந்து ஃபைல் பண்ணி உங்களுக்கு எழுதி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதை வந்து பில்லை வந்து அவர் எனக்கு திருப்பி தரவே இல்லை. எனக்காச்சும் அந்த ஞாபகம் இருந்திருக்கணும். உள்ளே மோஸ்ட்டாக ஜிஆர்டிலலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே தானே இங்கே நமக்கு பில்லு வந்து வச்சு தருவாங்க, அந்த மாதிரி வச்சு தந்துட்டாங்கன்னு நினச்சி நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், பில்லை வந்து என் கையில் வரவே இல்லை. நான் பில்லு இப்போதைக்கு நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ எனக்கு ஆச்சு, நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கால்குலேஷனாக சொல்கிறேன். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க எனக்கு பில் கால்குலேஷனில் அப்படின்றத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பில்லை மோஸ்ட்டாக வாங்கிக்கோங்க, மோஸ்ட்டாக சீல் பண்ணி இந்த பேக்கில் வந்து நமக்கு வச்சு தான் தருவாங்க. ஆனால் இந்த பேக்கில் கூட நான் வந்து இந்த பேக்கோடு தான் வாங்கியிருந்தேன், ஆனால் பில்லு எனக்கு தரலை.
இதை பற்றி கஸ்டமர் கேருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் யாராச்சும் வாங்க போகிறீங்கன்னா பில்லு உங்கள் கையில் தராங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி அந்த பேக்கில் இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன், அங்கே பார்க்கல. அதனால் எனக்கு பில்லு கிடைக்கல. நான் ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது வந்து என் மேலேயும் தப்பு, அவங்க மேலேயும் தான் தப்பு. என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த தோசை எனக்கு கிடைக்கிற கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த சாய் டைம் செட்டு, இந்த கப்புங்க தான் எனக்கு வந்து இருந்துச்சு, கிளாஸ் கப் எல்லாமே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கடாயி, இன்னொன்று தோசை கல், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் டிஃபன் பாக்ஸஸ் ஒன்று எல்லாமே இருந்துச்சு. எனக்கு வந்து அதெல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் எல்லாமே வந்து 5 மொத்தம் 4 5 இருந்துச்சு. காட்டுறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி. ஆறு கப் ஆஃப் செட்ஸு மொத்தம். நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு, வர்த்து தான். டீ டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இதில் கொடுக்கலாம். நல்லா ஒரு கனமான ஒரு செட்டு தான். சூப்பராக இருந்துச்சு, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, வெளியே வந்து ஸ்பூன்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், அதுவும் இருக்கும்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன் சர்ப்ரைஸாக. ஆனால் அது இல்லை. இது வந்து வர்த்து தான். இந்த ஐட்டம் ஒரு 1500 நம்ம வந்து மாதம் கட்டியிருக்கோம் அப்படின்னா கூட ஓகே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கிஃப்ட்ஸ் எல்லாமே. ஆனால் ஏன் இந்த பில்லிங்கில் மட்டும் வச்சு தரல அப்படின்றது எனக்கு தெரியல. அதை மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பில் ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கும் இனிமேல் டிஜிகோல்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுன்ற ஒரு இன்ட்யூஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட மைனஸையும். அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் போனீங்கனாலும் செக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு கால்குலேஷனில் பில்லு உங்கள் கையில் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.